இப்போ ரோட்டில் போகும்போது நிறைய விபத்துகள் நடக்குது பார்க்குறீங்க. மாணவ செல்வங்கள்லாம் குறைந்தது யாருமே பைக்கில் தனியாக போகிறதில்ல. அவனுக்கு பயமாக என்னென்னு தெரியல. குறிப்பாக பாய்ஸ் ஒருத்தர் போகலாம், இல்லைன்னா 2 பேர் போகிறது தான் பைக்கில் இடம் இருக்குது. 3 பேர் போகிறான், இல்லை 4 பேர் போகிறான், இடைவெளியே இல்லை. அவனுடைய தலை வெட்டியும் அவனுடைய ட்ரெஸ் கோடையும் பார்த்தாலே பயமாக இருக்குது. இதெல்லாம் எங்கன்னு கேட்டால் வண்டி வேறு அப்பார்ட்மெண்ட் சைஸில் இருக்குது. கேட்டால் பேரண்ட் வாங்கி தந்து இவருடைய சாதனை. இவங்க சாதனை வந்து 12th ஆல் இண்டியா லெவல் ஃபஸ்ட்டோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டோ ஸ்டேட் ஃபஸ்ட்டோலாம் கிடையாது, ஜஸ்ட் பாஸ். அதுக்கே இந்த பில்டப் மிரட்டுன்னு வண்டி மிரட்டி வாங்கிடுறான். டியூக் பைக் வாங்கிடுறான், என்னென்ன பைக்கும் வாங்கிடுறான். ரைட். இதில் பேரண்ட்ஸும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம், பிள்ளைகளுடைய மிரட்டலுக்கு அடிபணியாமல் இதுதான் முடியும்னு சொல்லிட்டு நிதானமாக அவங்களுக்கு பரிசு பொருட்களை வாங்கி கொடுங்க. நீங்களே பெரிய பெரிய அன்பளிப்புகளை வாங்கி கொடுத்து பல பேருடைய உயிர் போகவும் இல்லை பிள்ளைகளுடைய உயிர் போகவும் காரணமாக இருக்க வேண்டாம். தயவு செய்து நிதானம் கண்டிப்பு தேவை. கேட்டதையெல்லாம் கொடுத்து விட்டால் பிள்ளைகள் கெட்டுத்தான் சீரழிவார்கள், அதில் மாற்றமே கிடையாது. பொம்பளை பிள்ளைங்களா உடனே எனக்கு நான் பாஸ் பண்ணிட்டா எனக்கு ஐஃபோனில் சிக்கி எங்கெங்கேயோ யாரும் மாட்டின கதையெல்லாம் தினம் வந்துட்டுருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் வென் யூ ப்ரெசென்ட் சம் கிஃப்ட்ஸ் டு யுவர் சில்ட்ரன். அவ்வளோ அவசியம் கிடையாது இந்த வயசில். அவங்களே சம்பாரித்து வாங்க சொல்லுங்கள். மினிமம் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். ரொம்ப ஆடம்பரத்தில் அவங்கள கொண்டு மூழ்கடிச்சு அதுவே ஆபத்தாக முடியுது. பெற்றோர்கள் தான் பாதி தவறை செய்கிறார்கள். உணர்ந்தால் பிள்ளைகளை திருத்தலாம். நன்றி.